वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् सरोजकोशान् मिषतः प्रभुग्नान् शालीन् विपाकान् विपाक आनत पिञ्जर अग्रान् शुकांश्च तेषु आपततः अनुमेने शौरिः सयूथ्यानिव शोणतुण्डान् சரத்காலத்தினுடைய வர்ணனை தான் போயின்னு இருக்கு. அதில் வந்து சரோஜ கோஷானு நிஷதா அப்படியே கண்ணம் அந்த தாமரை பூக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இதுவாருது, மலர்கிறது. அது அது வந்து மலரும் பொழுது அது அப்படியே வளைஞ்சு இருக்கு, ஏன்னா அதால் தாங்க முடியல அந்த தண்டுனால. அதுக்கப்புறம் ஷாலின் விபாக்கானு பயிரெல்லாம் வந்து நன்னா பழுத்து அதுவும் வந்து தொங்கிறது அந்த ஷாலி. அதுக்கப்புறம் அது மேலே வந்து இது உட்கார்றது, கிளிகள் உட்கார்றது. ஆடியோ லோவாக இருக்கா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இப்போ தேவையில்லையா? ஐ திங்க் இட் ஷுட் பி பெட்டர் நோ. இது என்னோட வால்யூம். சரி. ஓ இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். ஐ திங்க் ஐ நோ வாட் ஐம் டூயிங். வரேன். இப்போ சரியாக இருக்கும். சரி. ஸோ சரோஜ கோஷான் மிஷதா பிரபுக்னான் ஷாலீன் விபாகானத பிஞ்சராக்ரான் சுகாம்ஸ்ச தேஷு ஆபததா அனுமேனே ஷௌரிஹி சயூத்யானிவ ஷோணதுண்டான். 3 விஷயத்தை ஒரே சமயத்தில் பகவான் பார்த்து மூணுமே ஒரே மாதிரி இருக்கேங்கிறார். ஒன்று தாமரப்பூ மலர்ந்து வளைஞ்சு இருக்கு, இன்னொன்று நல்ல பரிபாக்கம் அடைஞ்ச அந்த கதிர்கள் அதுவும் வளைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த கிளிகள் வந்து உட்கார்றது அதனுடைய அழகோட எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்கிறார். மேலே வந்து ஸ்வவேக சஞ்சன்ன கபீர பாவம் ஸ்ரோதஸ்வினாம் அபகாய தோயம் காலுஷ்யம் ஆயோதன கால யோகாத்து வீராங்கனானாம் ஹிருதயம் விவேஷ. இந்த இடத்துல மழை காலத்து போது உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் கலங்கி இருக்கும்னு கர்த்தாவே இங்கே நமக்கு வந்து காலுஷ்யம்ங்கிறது தான் கர்த்தா. இந்த காலுஷ்யம்ங்கிறது இருக்கே, அதாவது அழுக்குத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு மழை காலத்தில் இருந்தது. மழை காலத்தில் ஜலத்தில் இருந்த அந்த அழுக்குங்கிறத விட ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்னதுன்னு புரியாத ஒரு மனக்குழப்பம். அந்த குழப்பம்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்திலேருந்து அந்த குழப்பம்ங்கிற அந்த தன்மை நேர போய் வீராங்கனை பெண்கள் வீரர்களினுடைய பெண்கள் அவர்களுடைய மனசில் உட்காந்துருத்தான். இது என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, நமக்கு வந்து வருஷா காலத்தில் வெளியில் எங்கேயும் நம்ம கிளம்ப முடியாது. இப்போ வருஷா காலம் போய் சரத்காலம் வந்த உடனே அவன் அந்த யுத்தத்துக்கு உண்டான தயாரிப்பை பண்ணிட்டு யுத்தத்துக்கு கிளம்புறவா வீரர்கள் எல்லாம் கிளம்பிடுவா எக்ஸ்பெடிஷன். இல்லை வெளியில் போய் உங்களுக்கு வந்து பார்டர்ஸை வந்து பார்க்கறது. இன்னொன்று மழையில் வந்து எதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு க்ஷத்ரியர்கள் தானே போகணும். அவர்களுடைய ஒரு மேல் பார்வையில் தான் வந்து எல்லாமே நடக்கும். அதனால இப்போ இந்த வீரர்களினுடைய பெண்களுக்கு இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவர்கள்லாம் வந்து சரத்காலம் வந்துருத்தும் மழை நின்றுத்துங்கிறதுனால அவரவருடைய வேலைக்கு தே வில் பி அசைன் டு அ டிஃப்ரெண்ட் போஸ்டிங். அந்த போஸ்டிங்கை பார்க்க போயிடுவாளேங்கிறதுனால மனசு இவாளுக்கு இருண்டுடுத்துங்கிறான் பிரிவினையினால. ஸோ இப்போ காலுஷ்யம்ங்கிறது என்ன பண்ணித்துன்னா, தோயம் அபகாய ஸ்ரோதஸ்வினாம் தோயம் அபகாய, நதிகளினுடைய ஜலத்தை அபகாய விட்டுவிட்டு வீராங்கனானாம் ஹிருதயம் விவேஷ, வீர பெண்மணிகளினுடைய ஹிருதயத்திற்குள் நுழைந்தது இந்த காலுஷ்யம்ங்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆயோதன கால யோகாத்து. ஆயோதனம்னா சண்டை போடுறதுக்கு உண்டான காலத்தினுடைய ஒரு சேர்க்கை. சண்டை போடுறதுக்கு இதுதான் சரியான காலம். அந்த காலம் வந்துவிட்ட காரணத்தினால இந்த காலுஷ்யம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கே, அது நேர போய் உங்களுக்கு இதில் இருந்துடுத்து. அந்த கலக்கம்ங்கிற ஒரு விஷயம், கலக்கம்ங்கிறது தண்ணியை விட்டுட்டு அது போய் இன்னொரு இடத்துல உட்காந்துருத்து. அது எங்கன்னா பெண்மணிகளினுடைய மனசுல இந்த கலக்கம் ஜலத்துக்கு என்ன ஒரு பாவத்தை கொடுத்தது? ஸ்வவேக சஞ்சன்ன கபீர பாவம்.
ஜலத்துல வந்து எத்தனை ஆழம்னு தெரியாம இருந்தது, ஏன்னா தண்ணி கலங்கி இருந்தது. அந்த கலக்கம்ங்கிற பாவம் இருக்கே, அது என்ன பண்ணித்துன்னா ஜலத்துக்கு ஸ்வவேக, தன்னுடைய வேகத்தினால, தன்னுடைய வேகம்னா ஏராளத்தனத்தினால, அந்த கலக்கம் ஏராளமாக இருந்த காரணத்தினால அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய கபீர பாவம், ஆழம், அதனுடைய அந்த இது டெப்த் இருக்கு, அந்த டெப்த்தை வந்து அது கம்ப்ளீட்டா மறைச்சுடுத்து. இது வந்து என்னன்னா அந்த திஸ் இஸ் அந்த காலுஷ்யம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்க கூடாது. இது வெறும்னா அந்த மட்டினஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த மட்டினஸ்ங்கிறது தான் அங்க காலுஷ்யம். இட் இஸ் எ பாவவாச்சகம், அது ஒரு குணம். அது வந்து இந்த பாசி கீசி மாதிரி நீங்க வந்து அதை ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்காதீங்க. இந்த காலுஷ்யம்ங்கிற அந்த கலக்கம்ங்கிறது இருக்கே, அது நதிகளினுடைய ஜலத்திற்கு ஒரு கபீர பாவத்தை மறைத்து விட்டது. எதனால? தன்னுடைய ஆழ்ந்த தனத்தினால. அந்த கலக்கம் வந்து அடி வரையில் போயிருக்கு. ஏன்னா அவ்வளவு மழை பெஞ்சத்தினால, மழை போய் போய் ஜலத்துல அந்த மணல் எல்லாத்தையும் வாரி அடிச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து கலங்கி இருந்தது. ஸோ மழை காலத்துல காலை வச்சா நமக்கு ஆழம் தெரியாது. அதுதான் இங்க சொல்ல வரார். காலுஷ்யம் என்பது, கலக்கம் என்பது ஸ்ரோதஸ்வினீனாம் நதிகளினுடைய ஸ்வவேக சஞ்சன்ன கபீரபாவம் தோயம் அபகாய, நதிகளினுடைய ஜலத்தை விட்டுவிட்டு, அந்த ஜலம் எப்படி இருந்தது, அந்த ஜலத்தினுடைய கபீர பாவம், அதனுடைய ஆழமா இருக்கும் தன்மையை, ஆழத்தனம், அந்த ஆழமா எவ்வளவு இருக்கு, டெப்த்துங்கிறது இருக்கே, அந்த டெப்த் வந்து கம்ப்ளீட்டா தன்னுடைய வேகத்தினால இந்த காலுஷ்யம் மறைச்சுடுத்து. சஞ்சன்ன, அப்படிப்பட்ட தன்னுடைய வேகத்தினால அல்லது தன்னுடைய ஒரு ஒரு எஃபர்ட், காரியத்தினால, ஸ்வவேக சஞ்சன்ன மறைக்கப்பட்ட கபீர பாவம், ஆழத்தை உடைய தோயம், ஸ்ரோதஸ்வினீனாம் தோயம், நதிகளினுடைய ஜலத்தை அபகாய விலக்கிவிட்டு, அதாவது அதற்கு போகாமல். இன் அதர் வேர்ட்ஸ், சரத்காலத்துல ஜலத்துல அந்த கலக்கம் இல்லை, தெளிவா அடைஞ்சுடுத்து. அதுல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நமக்கு இப்ப தெரியறது. ஏன்னா the waters are not muddy anymore, மழை பெய்யல. புரியுறதா? இப்போ அந்த காலுஷ்யம்ங்கிற பாவம் எங்க போயிடுத்து அப்படின்னா, ஆயோதன கால யோகாத்து, சண்டை போடுற காலம் வந்து விட்டதுனால, ஏன்னா சஞ்சாரம் பண்ணலாம் வெளியில போய், ஆயோதனம்னா தயாரிப்பு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ற டைம் வந்துட்டதுனால, வீராங்கனானாம் ஹிருதயம் விவேஷ, வீர பெண்மணிகளினுடைய ஹிருதயத்திற்குள் நுழைந்தது. ஏன்னா அவளுக்கு இப்போ வந்து கலக்கம் வந்துருத்து, மனசுல பயம் வந்துருத்து. இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வெளியில போகும் பொழுது எங்க என்ன நடக்குமோ தெரியாது நமக்கு. மழை காலத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து அது பீப்புள் வில் ஸ்டார்ட் மூவிங் அரவுண்ட் அண்ட் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸ்வவேக சஞ்சன்ன கபீர பாவ, இது வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம் சொல்லலாம். காலுஷ்யம் ஹிருதயம் விவேஷங்கிற இடத்துல, இல்லைன்னா இந்த பர்யாய அலங்காரம்னு ஒன்று இருக்கு. ஒரு ஆதாரத்தை விட்டு இன்னொரு ஆதாரத்துக்கு தாவறதுன்னு இருக்கு. அந்த அலங்காரத்துக்கு பர்யாய அலங்காரம் இங்கே அப்படி இருக்கலாம். ஒரு ஜலத்தை விட்டுட்டும் இப்போ ஹிருதயத்துக்குள்ள போயிடுது. ஸ்வவேக சஞ்சன்ன கபீர பாவம் ஸ்ரோதஸ்வினீனாம் அபகாய தோயம் காலுஷ்யம் ஆயோதன காலயோகாத் வீராங்கனானாம் ஹிருதயம் விவேஷ. நவப்பிரரூடைஹி நளினி பலாசைஹி ஷாராணி வேஷந்த ஜலானி அவாபுஹு ஸ்புரத் கலங்கஸ்ய துஷார தாம்னஹ சாயாபிஹி அன்யாபிஹி இவ அவிசேஷம். தாமரை பூக்கள், அந்த பூக்களினுடைய புதுசு புதுசா இலை இப்போ முளைக்கிறது இந்த சரத்காலத்துல. நவ பிரரூடைஹி நளினி பலாசைஹி, நவ பிரரூடைஹி புதுசாக முளைத்த, நளினி பலாசைஹி தாமரையினுடைய இலைகள். அந்த இலைகள் அவைகளுடன் இப்போ சரத்காலத்துல மேகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பளிச்சுன்னு ஜலத்துல தெரியறது. குட்டையிலெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறது. அந்த சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷனும் புதுசா முளைச்சிருக்கிற இலையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. இலை புதுசா முளைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்காது. சில இலைகள் வந்து ஃபர்ஸ்ட் வர்றச்சே உங்களுக்கு இந்த மாந்திளிர் இதெல்லாம் வந்து நல்லா டார்க்கா இருக்கும். தாமரை பூவனுடைய இலை வரும் பொழுது
அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி லைட்டர் கலராக இருக்கும். அது பெருசாக ஆக ஆக முத்த முத்த உங்களுக்கு அந்த கலர் இன்னும் நல்ல டார்க் பச்சையாக ஆகும். அதனால் இளம் தாமரை இலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை தட்டுற மாதிரி இருக்கும் அங்கே. அதனால அங்கங்கே உங்களுக்கு அதனுடைய ஒரு பிரரோகம் அங்குரம் இருக்கு. அந்த அங்குரம் பார்க்கறதுக்கு சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே இருக்கு. ஸோ சந்திரனுக்கும் இந்த தாமரை இலையனுடைய பிரரோகம் இருக்கே அங்குரம், அவைகளுக்கும் வித்தியாசமே இல்லாதபடிக்கு இருந்துதான் அந்த குட்டையில் இருக்கக்கூடிய ஜலங்கள். இப்போ ஷாராணி வேஷந்த ஜலானி, ஷாராணி ஷாரான சித்திரம், பலவிதமான ரொம்ப விசித்திரமான பலவிதமாக இருக்கக்கூடிய வேஷந்தானாம் க்ஷுத்ர சரசாம் குட்டைகள், க்ஷுத்ர ரொம்ப நீச்சமான குளங்கள்னு அர்த்தம். குளம்னா பெருசு, குட்டைனா அங்கங்க ஜலம் தேங்கி கிடக்குமோ இல்லையோ, அதை சொல்றாரு இங்க. க்ஷுத்ரமான சரஸ் குளங்கள், ஸோ குட்டைகள். அந்த குட்டையில இருக்கக்கூடிய ஜலங்கள் பலவிதமான ஜலங்கள், அதுல அங்கங்க உங்களுக்கு வந்து பிரரோகம் ஏற்பட்டிருக்கு. தாமரை இலையனுடைய பிரரோகம் வேற வந்திருக்கு. இல்லைன்னா இதை வேற மாதிரி இவர் சொல்றாரோ என்னமோ. தாமரை இலை வந்து உங்களுக்கு டார்க்கா இருக்குன்னு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்போ சந்திரனுடைய களங்கம் போல அந்த இலை இருக்கும். அந்த குட்டையனுடைய ஜலம் எல்லாம் வெள்ளையா இருக்கு, ஃபுல் சந்திரன் மாதிரி. ஸோ பூர்ணச்சந்திரன் இருக்கிறச்சே பூர்ணச்சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கங்க அந்த குட்டை ஜலங்கள்ல விழருது. அதுவா இல்லை தாமரை பூ இந்த குளமும் தாமரை இலையும் சேர்ந்து உங்களுக்கு சந்திரன் மாதிரியே இருக்காங்கிறது தெரியலையாம். ஸோ போத் சீம் டு பி ஈக்குவல். அவிசேஷம் ஆப்புஹு, அவிசேஷம், விசேஷம்னா டிஃபரன்ஸ், அவிசேஷம்னா அபேதம், அவாப்புஹு இவ உத்பிரேக்ஷா அலங்காரம். இது ரெண்டுமே ஒரு டிஃபரன்ஸே இல்லாதபடிக்கு ஆனா மாதிரி இருந்தது. எதுவும் துஷார தாம்னஹா, துஷார பனியினுடைய பனியை தாம கிரணங்களாக வைத்திருப்பவன், அதாவது குளுமையான கிரணங்களை வைத்திருக்கும் சந்திரன். அந்த சந்திரனுடைய ஸ்புரத் கலங்கஸ்ய துஷாரதாம்னஹா, களங்கத்தோட விளங்கக்கூடிய அந்த சந்திரனுடைய அந்யாபிகி சாயாபிகி, பல பல பிரதிபிம்பங்கள் போல் விதவிதமான பிரதிபிம்பங்கள் அந்தந்த குட்ட ஜலத்துல வந்து அது பிரதிபிம்பம் ஆகும் பொழுது அது எப்படி எல்லாம் அது வேற வேற மாதிரி அது தோற்றம் அளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த தாமரை பூக்களினுடைய இலைகள், தாமரை கொடிகளினுடைய இலைகள், நவப்பிரரூடைகி நளினி பலாசைகி, புதுசா முளைச்சிருக்கக்கூடிய தாமரை கொடியினுடைய பலாசைகி பத்திரங்களினால் இலைகளுடன், வேஷந்த ஜாலானி ஷாராணி, அந்த குட்ட ஜலங்கள் எல்லாம், ஷாராணி வேஷந்த ஜலானி, விதவிதமாக இருக்கக்கூடிய குட்டையினுடைய ஜலங்கள் எல்லாம், ஸ்புரத் கலங்கஸ்ய களங்கத்தோட இருக்கக்கூடிய துஷாரதாம்னஹா சந்திரனுடைய அந்யாபிகி சாயாபிகி இவ பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய பலவிதமான பிரதிபிம்பங்கள் போல, அவிசேஷம் ஆப்புஹு பேதம் இல்லாத தன்மையை அடைந்தன. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி நினைக்கிறோம், சந்திரன் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு பேஸை பொறுத்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வேற வேற மாதிரி இருக்கும். அதே போல ஒவ்வொரு குட்ட ஜலமும் உங்களுக்கு ஒரு விதமான தாமரைப்பூனுடைய ஒரு இலை புதுசா வந்திருக்கு, அது பார்க்கறதுக்கு இந்த சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நவ பிரரூடைஹி நளினி பலாசைஹி ஷாராணி வேஷந்த ஜலானி அவாப்புஹு ஸ்புரத் களங்கஸ்ய துஷார தாம்னஹா சாயாபிரன்யாபிஹி இவ அவிசேஷம். சாயாங்கிறதுக்கு இவர் பிரதிபிம்பிதம்னு அர்த்தம் எடுத்துட்டு இருக்கார். அடுத்தது வந்து இந்த 91, 92 இது ரெண்டுமே கொஞ்சம், ஒன்று ரூபக அலங்காரம், அடுத்தது வந்து உபமா அலங்காரம். ரெண்டு விஷயத்தை இங்கே கம்பேர் பண்றார். எப்படின்னா, வர்ஷீயசீனாம் அப்படி பத்மினீனாம் சௌமியேன வருஷாந்த ரசாயனேன சாமோத மந்தஸ்மித ஹாரிய பிருங்கம் யுக்தம் ஸ்ரீயா யௌவனம் ஆவிராசீத். பத்மினீனாம் வருஷாந்த ரசாயனேன யௌவனம் ஆவிராசீத். மெயின் சென்டென்ஸ் இதுதான். தாமரை பூக்களுக்கு, தாமரை கொடிகளுக்கு, பத்மினீனாம் தாமரை கொடிகளுக்கு வருஷா அந்தம்
வருஷாந்தேன, ரசாயனத்தை உற்றுங்க வைப்போம், ஏன்னா அதுதான் கம்பேரிசன், ரூபகாலங்காரம். வருஷாந்தேன வருஷா காலத்தினுடைய முடிவு, மழை காலத்துக்கு அப்புறம் வர்றது சரத்காலம், அதுதானே இப்ப நம்ம வர்ணிச்சுட்டு இருக்கிறது. ஸோ தாமரை கொடிகளுக்கு சரத்காலத்தினால ஒரு யௌவனம் ஆவிராசீத்து, ஒரு யௌவனம் தாருண்யம் இளமை வந்தது, இளமை ஆவிர்பாவம் ஆயிற்று. இது வரைக்கும் அது அப்படியே வர்ஷீயசீனாம், இந்த தாமரை கொடிகள் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் எது போலங்கிறத எடுத்துக்கணும். இது போல இல்லை, சரத்காலம்ங்கிற ஒரு ரசாயனத்தினால, ரசாயனம்னா ஓஷதி மருந்து, அப்படியே வாடி போய் மழைனால அடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தாமரை கொடிக்கு இந்த சரத்காலம்ங்கிறது ஒரு மருந்து. அந்த சரத்காலம் எனும் மருந்துனால அதுக்கு மறுபடியும் ஒரு இளமை ஆவிர்பாவம் ஆச்சு, இளமை வந்தாற்போல் இருந்தது. இதில் ஒவ்வொரு பதமும் அந்த ஔஷதத்துக்கும் போகும், சரத்காலத்துக்கும் போகிறது. எப்படி பண்ண போகிறது? முதல்ல சரத்காலத்துக்கு பார்ப்போம். வருஷீயசீனாம் அபி பத்மினீனாம், வருஷா சமயே பவானாம் வருஷீயசீனாம், வருஷா காலத்தில் இருப்பதனால அப்படியே வருஷா காலத்தினுடைய தாக்கத்தினால அடிபட்டு ரொம்ப அப்படியே துவண்டு போயிருக்கக்கூடிய தாமரை கொடிகள். ஸோ வருஷீயசி அப்படிங்கிறச்சே இன்னொரு அர்த்தம் என்னன்னா மூப்புடையதுன்னு அர்த்தம், வயோதிகராக இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப வயசாகி இருக்கக்கூடிய தாமரை கொடிகள்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ வருஷீயசீனாம்க்கு அதுக்குள்ளேயே ரெண்டு அர்த்தம் வருது. அப்புறம்தான் நம்ம ஔஷதிகளுக்கும் ஒரு அர்த்தம் போட போறோம். வருஷா காலத்தினால அடிபட்டு இருக்கக்கூடிய தாமரை கொடிகளுக்கு சௌமியேன வருஷாந்தேன, சௌமியேன உக்ரமா இல்லாத ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய சரத்காலத்தினால யௌவனம் ஆவிராசீது. அந்த யௌவனம் எப்படி வந்தது? அதுக்கு ஸ்ரீயாயுக்தம் யௌவனம், அழகுடன் கூடின ஒரு யௌவனம் அதுக்கு வந்தா போல இருந்தது. ரொம்ப இப்போ மழையில அது இப்போ அடிபட்டு இருக்காது, அதனால இப்போ நல்ல மலர்ச்சி தெரியும் நமக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல யௌவனத்தில் வந்த மாதிரி இருந்தது, அழகுடன் கூடினதாக இருக்கு இந்த தாமரை பூக்கள், தாமரை கொடிகள். ஸ்ரீயாயுக்தம், மேலும் அதுல நல்ல வாசனை வருது, மழை இல்லாததுனால வண்டுகள் அந்த வாசனையை தேடி வர்றது, சாமோத கந்தத்துடன் கூட, மந்த ஸ்மித, ஸ்மிதம்ன மலர்ச்சி, மெதுவாக மலர்ந்து இருக்கக்கூடியதும், அதனால் ஹாரிய பிருங்கம் வண்டுகளை கவரக்கூடியதான, ஹாரியம் ஹர்த்தும் சக்கியம், வண்டுகளை கவரும் ஒரு சக்தி உடையதாக இருக்கும் யௌவனமானது இந்த பத்மினினாம் தாமரை கொடிகளுக்கு ஆவிர்பாவம் ஆயிற்று. ஒரு அர்த்தம் புரிஞ்சுடுத்து. இதுல ரசாயனம்னு போட்டிருக்கிறதுனால இந்த ரசாயனம் ஓஷதிங்கிறது என்ன பண்ணும்னா, வயசான பெண்மணிகளுக்கு அந்த காலத்துல இந்த ரசாயன வித்தைன்னு உண்டு, ஆல்கெமி. அந்த ஆல்கமி உங்களுக்கு நல்ல இந்த குடிகாலாம் வச்சு இதெல்லாம் பண்ணி தயாரிச்சு அதில் மெர்க்குரி எல்லாம் போடுவான்னு பேர், தங்கபஸ்பம், பாரதம், இந்த மாதிரி. ஆனால் அது ரொம்ப உக்ரமாக இருக்கும்னு பேர். அந்த உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கே, அந்த சாமானெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு இது ரசாயனம், அது எப்படின்னா நமக்கு ஒரு புதுமையை கொடுக்கும், இளமையை கொடுக்கும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மேக்கப்பு, இந்த ஐட்டம், கோலஜன், என்னெல்லாமோ ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் இட் வில் ரிமூவ் த ரிங்கிள்ஸ் அண்ட் மேக் யூ லுக் மோர் யங் அண்ட் ஃப்ரெஷ். அதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா டை போட்டுட்டா தலைமுடி வெள்ளையாக இருக்கிறது உங்களுக்கு கருப்பாயிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த காலத்து தங்கபஸ்பத்தை வச்சுப்போம், அதுக்கு ரசாயனம்னு பேர். ஆனால் அந்த மருந்துகள்லாம் நல்ல உக்ரமான மருந்துகள். வேறஸ் இந்த சரத்காலம்ங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு காலம், மருந்தா இருக்கு இது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ரசாயனம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா, வர்ஷீயசீம் ரொம்ப வயசாக இருக்கக்கூடிய பத்மினி
பத்மினிங்கிறது பெண்கள். ஒரு பத்மினி ஜாதி பெண்கள்ங்க வர அவ எப்படின்னா பலவிதமான அந்த ஜாதி பெண்கள் உண்டு. பத்மினி பெண்கள்ங்கிறது ரொம்ப வசந்த ஜாதி பெண்கள். அவளுடைய மூச்சு காத்துல வந்து தாமரைப்பூவனுடைய வாசனை உண்டுன்னு பேரு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு ரசாயனேன ஒரு மருந்துனால வயதாக இருந்தா கூட அந்த மருந்து எப்படி இருக்குன்னா அவர்களுக்கு வந்து ஒரு யௌவனத்தை உண்டாக்குகிறது. ஸ்ரீயா யுக்தம், அழகுடன் கூடினதாக ஒரு யௌவனத்தை கொடுத்துடுறது. இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் மாதிரி அந்த ஒரு ப்ராடக்டை வச்சுட்டு அவளுக்கு ஒரு யௌவனம் வர்றது. இந்த யௌவனம் வந்ததுனால அந்த பெண்களுக்கு வந்து சாமோத ஆனந்தத்துடன் கூட காமுகர்கள் அவளை தேடி வரா. இந்த லவர்ஸ் எல்லாமே காமுகர்கள் சாமோத ஆனந்தத்துடன் மந்தஸ்மித புன்முறுவலை கொண்டு ஹாரிய அவர்களை இந்த அதாவது இந்த காமுகர்களை இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யௌவனமானது அந்த பெண்களுக்கு வந்துடுறது இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுனால, ஔஷதத்தை யூஸ் பண்றதுனால. ஸோ சாமோத ஆனந்தத்துடன் மந்தஸ்மித புன்முறுவலை கொண்டு ஹாரிய இழுக்கத்தக்கதாக இருக்கும். யாரை இழுக்கத்தக்கதாக இருப்பது? பிருங்க. பிருங்கங்கிறது இந்த காமுகர்கள்லாம் வந்து வண்டு மாதிரி அந்த பெண்களை சுத்தின்றே இருப்பா. அந்த அவர்களை இழுக்கிற மாதிரி இவாளுக்கு ஒரு யௌவனமானது ஏற்பட்டுடுறது. சரியா? ஸோ இதை வந்து எப்படின்னா ஒரு டிராவலர் காலம் மாதிரி நீங்கள் போட்டுருணும். எப்பவுமே ரூபக அலங்காரமாக இருக்கட்டும், உபமா அலங்காரமாக இருக்கட்டும், கிளீனாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கே இது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நான் முதல்ல அதை டேபிளில் போட்டுன்றதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிளை முதல்ல போட்டுருவேன். நான் சில சமயம் ஷேர் பண்ணுவேன், சில சமயம் காமிக்க மாட்டேன். அது இதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி போட்டுண்டாதான் நமக்கு மனசில் புத்திக்கு ஏறும். ஏன்னா ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு வந்து ரெண்டு மீனிங் வந்துடுறது. வருஷீயசீனாம்ங்கிறச்சு வருஷா காலத்தில் இருக்கக்கூடிய அதிவிருத்தானாம் பெண்களுக்கு போகிறச்சே, அதாவது ரசாயன பட்சத்தில் சரத்காலம் எனும் ஒரு ஔஷதின்னு தானே சொல்கிறோம். அதுக்கப்புறம் பத்மினி நாமங்கிறச்சு தாமரை கொடிகள் பெண் ஜாதி. சௌமியனங்கிறச்சே மனோஜ்ஞேன ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சரத்காலம். இதுன்னா அவளுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம். அது இன்னைக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அந்த காலத்தில் இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குமோ என்னமோ. ஆனால் யௌவனத்துக்கு வரக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேபி இட் இஸ் மோர் இது ஈஸியாக இருக்கும் என்னமோ. அனுக்ரேண ரசாயனேன இவ. அப்புறம் சாமோத மந்தஸ்மித ஹாரிய பிருங்கம்ங்கிறச்சு சாமோத ஆமோதம்னாலே கந்தம், சகந்தேன மந்தஸ்மித. ஸ்மிதனா முறுவல், புன்முறுவல்னு சொல்கிறோம். இங்கே சரத்காலத்து பட்சத்தில் அவைகளுக்கு அந்த யௌவனம்ங்கிறது எப்படி இருக்குது அந்த தாமரை பூக்குன்னா கொஞ்சம் மலர்கிறது, கொஞ்சம் வாசனையோடு இருக்குது. அதனால இட் ஈஸிலி அட்ராக்ட்ஸ் த பீஸ். ஹர்த்தும் சக்கியாக பிரமராக ஏன யவ்வனேன தாத்ருஷம் யவ்வனம் ஆவிராசீத். அதே நீங்கள் பெண்களுக்கு எடுத்துண்டா அவர்களுக்கும் மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, ஒரு கிளர்ச்சி ஏற்படுறது. யவ்வனம் ஏற்பட்டதுனால அந்த யவ்வனம் ஒரு கிளர்ச்சியை கொடுக்கிறது, மேலும் ஒரு புன்முறுவலை கொடுக்கிறது மனசுல, முகத்துல. அதனால ஹாரியாக காமுகாக ஏன அவர்களிடத்துல இருக்கிற யவ்வனம் இந்த காமுகர்களை பிடிச்சு இழுக்கிறது. அப்படிப்பட்ட யௌவனமானது அவர்களிடத்தில் ஆவிராசீத். சரியா? வருஷீயசீனாம் அபி பத்மினீனாம் சௌமியேன வருஷாந்த ரசாயனேன சாமோத மந்தஸ்மித ஹாரிய பிருங்கம் யுக்தஸ்ரீயா யௌவனம் ஆவிராசீத். அடுத்தது இதுல ரூபகாலங்காரம். சரத்விபூதிம் குமுதாவதாதாம் சம்வீத நீலாம்பர தர்ஷனீயாம் அமம்ஸ்த நிர்தூத கன பிரலம்பாம் மூர்த்திம் பலஸ்யேவ சுபாம் முகுந்தஹ. முகுந்தஹ சரத்விபூதிம் சரத்காலத்தினுடைய அழகை பலஸ்ய மூர்த்திம் இவ பலதேவருடைய உருவத்தை போல் அமம்ஸ்த நினைத்தார். இதே மாதிரி டேப்லர் காலம் போட்டுருணும். ஒவ்வொரு பதமும் இப்போ நமக்கு சரத்காலத்தினுடைய விபூதி செல்வத்துக்கும் போறது, அதுவும் ஸ்திரீலிங்க பதமா இருக்கு. பலஸ்ய மூர்த்திங்கிறச்சே அதுவும் ஸ்திரீலிங்க பதம். அதனால பலதேவர் பலராமனுடைய உருவம்
மூர்த்தி தேகம் போல நினைச்சாராம் பகவான். எப்படி ஒவ்வொன்றும் இப்போ ரெண்டுத்துக்கும் போறதுன்னா, குமுத அவதாதம், குமுத புஷ்பங்கள்னால ஆம்பல் பூக்களினால் அவதாத்த வெண்மையாக இருக்கக்கூடிய சரத்காலம். அந்த சரத்காலம் உடனே இங்க இவருக்கு எப்படி பார்க்கணும், கௌராங்கா இல்லையா? பலதேவர் வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருப்பார். ஆதிசேஷன் அவதாரம் இல்லையோ, ஆதிசேஷன் வெள்ள பாம்பு, அந்த மாதிரி நல்ல கௌராங்கா அவர். சோ குமுத புஷ்பங்கள் போல அவதாத்த, அப்படியே தங்க கலர்ல நல்ல உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய பலராமன், பலராமருடைய மூர்த்தி. ஏன்னா அதனாலதான் ஸ்ரீலிங்க பதமா போட்டிருக்கார். ரெண்டாவது சம்வீத நீலாம்பர தர்ஷனீயாம். இந்த சரத்காலம் எப்படி இருக்குன்னா, சம்வீத நீல அம்பர தர்ஷனீயாம். இந்த ராகவ யாதவியத்துல இந்த மாதிரி பல பதங்கள் நம்ம பார்க்கிறோம். தேசிகரும் அந்த மாதிரி ஒரு அத்தியாயம் பூரா, இது ஒரு சர்க்கம் பூரா இந்த மாதிரி சித்திரகாவியமா எழுதியிருக்கார். யாதவாபியுதயத்திலையும் எழுதியிருக்கார். சித்திர பத்தத்தின்னு அவர் வந்து பாதுகா சகஸ்ரத்துலயும் ஒரு பத்ததி, சித்திர பத்ததி. அதுல பூரா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதுறது யமகத்தோட இருக்கு. இந்த முரஜபந்தம், பத்மபந்தம், நாகபந்தம், அந்த மாதிரி இதெல்லாமும் அவர் போட்டு பண்ணியிருக்கார். சித்திராலங்காரங்களா இருக்கு. சம் வி இத நீல அம்பர தர்ஷனீயாம்னு இருக்கு. சரத்தினுடைய ஒரு செல்வமானது தர்ஷனீயாம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கு. எப்படி அழகா இருக்கு, எக்கச்சக்கமா பட்சிகள் சுத்தி வர பறக்கிறதாம். சமந்தாத்து, வியாக்கியானத்தை படிச்சு விடுறேன். சமந்தாத்து விபிஹி, இதுலயும் சொன்னேன், இந்த ராகவ யாதவியம் கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும். விராட்ட நகரே ரம்யே அப்படின்னு ஒரு பதம் சொல்லுவோம். ரிடில்லாம் இருக்கு இல்லையா, பிரஹேலிகா. அதுல திஸ் இஸ் a full sentence. வாட் இஸ் a full sentence? விராட்ட நகரே ரம்யே அப்படிமோ. எல்லாமே சப்தமி விபக்தியா இருக்கும். விராட்ட நகரே, விராட்ட நகரத்தில், ரம்யே அழகான நகரத்தில். சென்டென்ஸ் முடியாத மாதிரி இருக்கே, ஆனா இட் இஸ் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். எப்படின்னா, விராட்ட அப்படிங்கிற பதத்தை பிரிச்சுக்கணும். விஹி ஆட்ட நகரே ரம்யே, அழகான நகரத்தில். விஹி பக்ஷியானது, ஆட்ட சுற்றிற்று, அடத்தியினுடைய லிட்லகாரமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி வி அப்படின்னா பக்ஷி. சமந்தாத் சுற்றிலும், பக்ஷிகளினால் பிராப்தம். ஈதம், ஈதம்னா இன்கதௌ தாத்துனுடைய ஈதேன பிராப்தேன ஆகாஷேன அம்பரேன, ஆகாசத்தில் சுற்றிலும் பக்ஷிகள் அடைந்தன, வந்தன. மேலும் நீல அம்பர, நல்ல மேகங்கள் இல்லாததுனால நல்ல நீல வானமா இருக்கு நமக்கு. அதாவது லைட் ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து அந்த ஆகாசம் நன்னா தெரியறது. அப்படிப்பட்ட ஆகாசம் இருக்கிறதுனால தர்ஷனீயாம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய சரத்காலத்து செல்வம். அதை இப்போ இந்த பதத்தை நம்ம வந்து பலதேவரனுடைய மூர்த்திக்கு சொல்லணுமா இல்லையா? அவருக்கு எப்படி சம்பீத, போற்றிக் கொண்டிருப்பது, வேஷ்டிதம்னு அர்த்தம். போத்தின்னு இருக்கார். அவர் எப்பவுமே வந்து மேல ஒரு மேச்சக்க வஸ்திரம்னு ஒன்று போட்டுன்னு இருப்பார். அதாவது மேச்சக்கன்னு கருத்த ஒரு கௌராங்கா, நல்ல வெளுத்த ஒரு சரீரம் அவருக்கு. அதுக்கு மேல கருத்த கம்பளி ஒன்று போட்டுன்னு இருப்பார். எடையரோ இல்லையோ, எடையாள்லாம் வந்து கையில கோலும் வச்சுட்டு மேல ஒரு கம்பளி ஒன்று போட்டு பாடும் இல்லையோ, அந்த கம்பளம் வந்து உங்களுக்கு கருப்பு கலர்ல இருக்கும். அதுதான் நீல அம்பரங்கிறச்சு. இந்த இடத்துல நீலங்கிற கருத்த ஒரு அம்பர வஸ்திரத்தை சம்பீத போற்றிக் கொண்டதனால் தர்ஷனீயாம் மூர்த்தி, பார்ப்பதற்கு அழகான ஒரு தேகத்தை கொண்டவர் பலராமன். அடுத்த பதம் நிர்தூத கன பிரலம்பாம். கன மேகங்களினுடைய பிரலம்ப, அது அப்படியே தொங்கின் இருக்கு. இந்த காட் செக்ஷன்லலாம் எப்படி உங்களுக்கு வந்து மேகம் அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி கீழே தொங்கின்னு இருக்கும். அந்த தண்ணியனுடைய ஒரு இதனால, பாரத்தினால அது அப்படியே இறங்கினாப்புல இருக்குமா, அப்போதான் நமக்கு மழை கொட்டும். வெரஸ் இந்த தண்ணியே இல்லாத வெள்ள மேகங்கள்லாம் ரொம்ப மேலே பறக்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி ஒரு பாவனை. அதுதான் கனங்கள், மேகத்தினுடைய பிரலம்பம் நன்கு கீழே வந்து நீண்டு இருக்கக்கூடியது. நிர்தூதம் இப்போ இல்லை, போயிடுத்து. எதனால? இட் இஸ் கம்ப்ளீட்லி சரத்காலம்ங்கிறதுனால.
முன்னாடி அது ஜலத்தினுடைய பாரத்தினால கீழே தொங்கின்றிருந்த மேகங்கள் இப்பொழுது நிர்தூதம், இப்பொழுது இல்லாமல் இருக்கிற இந்த சரத்காலத்தினுடைய அழகை, அது இப்போ பலராமனுடைய மூர்த்திக்கு சொல்லணுமா, நிர்தூத கன பிரலம்ப, கனங்கர்ச்சே கடினமான பிரலம்பாசுரனை, நிர்தூத நிரஸ்த, அவனை பிரலம்பாசுரனை வந்து கொன்னது பலராமன். எத்தனையோ அசுரர்கள், அதுல வந்து 2-3 அசுரர்களை பலராமன் கொன்னார், அதுல பிரலம்பாசுரனை கொன்னது பலராமன். ஸோ நிர்தூத கன பிரலம்பாம், எந்த ஒரு கடோரமான பிரலம்பாசுரனை தோக்கடிச்சாரோ அப்பேற்பட்ட பலராமனுடைய மூர்த்தியோ இந்த சரத்காலம் அப்படின்னு முகுந்தகா அமம்ஸ்த முகுந்தன் நினைத்தான். சரியா? சுபாமுங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த சுபாங்கிறது அழகானது, பலராமனுடைய மூர்த்தி மங்களகரமான மூர்த்தி, ரெண்டுத்தையும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கும் அழகா இருக்கார், அவருடைய அந்த வஸ்திரத்தை போட்டுருக்கார், அசுரனை கொன்னார். ஸோ அஜ்ஞானத்தை கொன்னு பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பலராமனுடைய மூர்த்தி. அதுபோல சரத்காலத்தை நினைச்சாராம். சரத் விபூதிம் குமுதாவதாத்தாம் சம்வீத நீலாம்பர தர்ஷனீயாம் அமம்ஸ்த நிர்தூத கன பிரலம்பாம் மூர்த்திம் பலஸ்ய இவ சுபாம் முகுந்தா. அப்படி ஒரு அழகான மூர்த்தியா பார்த்தார். நித்ராயிதேவ பிரதமம் பயோதைஹி. அடுத்த 2 ஸ்லோகம் கொஞ்சம் சுலபமான ஸ்லோகங்கள். நித்ராயிதா இவ பிரதமம் பயோதைஹி பிரசாந்த நித்ரா இவ சரத் பிரசாதாத் ஜெகத்ரயி தத் விரதினி இவ பேஜே ஜாதோத்யமம் ஜாகரணே முகுந்தம். ஜெகத்ரயி இந்த முவ்வுலகமும் ஜாத உத்யமம் முகுந்தம் விரதினி இவ பேஜே. ஜெகத்ரயி ஸ்திரீலிங்க பதம் போட்டு நமக்கு என்னமோ ஒரு விரதத்தை ஆச்சரிக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி வந்து பகவானை அண்டி போவாளோ அந்த மாதிரி இங்கே, அதாவது ஆண்டாள் எப்படி மார்கழி மாசத்துல கார்த்தால எழுந்து பகவானை நோக்கி போனாலோ அந்த மாதிரி விரதம் மேற்கொண்டு நெய் உண்ணோம் பால் உண்ணோம்லாம் வருது இல்லையா இதில் திருப்பாவையில், அந்த மாதிரி விரதினி ஜெகத்ரை முவ்வுலகமும் உங்களுக்கு விரதத்தை மேற்கொண்டார் போல் மை எழுதோம் எல்லாம் வரும் அந்த ஒரு பாட்டுல. சோ தத் விரதினி இவ பகவானை குறித்து விரதத்தை மேற்கொண்டவள் போல் முகுந்தம் ஜாதோத்யமம் முகுந்தம் ஜாகரணே பேஜே. ஜாத உத்தியமம் ஒரு ஒரு எஃபர்ட் போட்டுண்டு இங்க வந்து முகுந்தன் இருக்காரு, அவரை போய் அடைந்தார் போல் இருந்தது, பேஜே சேவித்தது போல் இருந்தது இந்த முவ்வுலகமும். முதல்ல வருஷா காலத்துல தூங்கி தூக்கம் முடிஞ்சு சரத்காலத்தினுடைய தெளிவினால விழித்து கொண்டவள் போல் இந்த உலகமும் விரதத்தை மேற்கொண்டு பகவானை அண்டினவள் போல் இருந்தாள். ஸோ பிரதமம் முதலில்ங்கிறச்சு இங்க வந்து வருஷா காலத்தில் பயோதைகி மேகங்களினால், நல்ல இருண்ட மேகம் இருந்தது. மழை காலத்திலேயே நமக்கு கொஞ்சம் தூக்கமாக தான் வரும். அது ஏன்னா இருண்டு இருக்கோ இல்லையோ, மூடும் சரியா இருக்காது, நமக்கு சூரியனை பார்க்க மாட்டோம், அதனால நமக்கு வந்து உற்சாகம் ஏற்படாது. ஸோ அதனால என்னோ தூங்கி வழிகிற மாதிரியே இருக்கும் மழை காலத்தில். ஒரு போர்வையை போத்திட்டு இப்படி உட்காந்துடலாமான்னு தோணும் இல்லை? அதை இங்கே வந்து இந்த 3 உலகமுமே அந்த மாதிரி ஆயிடுத்தான் வருஷா காலத்தில். ஸோ பிரதமம் மழை காலத்தில் பயோதைகி மேகங்களினால் நித்ராயிதா இவ தூக்கத்தை அடைந்தவள் போல் உத்பிரேக்ஷா. அடுத்தது ததா பிறகு சரத் பிரசாதாத்து சரத்காலத்தினுடைய ஒரு தெளிவினால் என்னாச்சு, அப்படியே உங்களுக்கு மேகம் விலகி சூரியன் வெளியில வந்தா எப்படி நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுமோ அது மாதிரி சரத் பிரசாதாத்து பிரசாந்த நித்ரா இவ தூக்கம் விலகினவள் போல் ஜாகரணே இந்த ஜெகத்ரயி முவ்வுலகமும் ஜாகரணே விழிப்பில் ஜாத உத்தியமம் முகுந்தம் ஒரு எஃபர்ட்டோட பகவானும் அங்க வந்து முழிச்சுண்டுறாரா இல்லையா? அவர் இத்தனை நேரம் யோக நித்ரையில இருந்தார், இப்போ வியுத்தான அவஸ்தைக்கு பகவான் வரார். அந்த பகவானை பின்தொடர்வதற்கு விரதத்தை மேற்கொண்டவள் தத்விரதினி இவ. அதாவது தத்விரதினின தஸ்ய முகுந்தஸ்ய விரதம் நியமம், அதை கொண்டவள், அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்பவள் போல்
பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்கிறவள் போல் இந்த உலகமுமே பகவானை நோக்கி பேஜே பகவானை சேவித்தது. அப்படி போல் இருந்தது. நித்ராயிதா இவ பிரதமம் பயோதைஹி பிரசாந்த நித்ரேவ சரத்பிரசாதாத் ஜகத்ரயி தத் விரதினி இவ பேஜே ஜாதோத்யமம் ஜாகரணே முகுந்தம். நித்ராபதேசேன ஜகத் விபூதிம் விபாவயன் நித்ய விதூத நித்ரஹா பிரபுத்தியமானஹ ச பிரபுஹ பிரஜானாம் பிராதாத் ஸ்வதர்ம அனுகுணம் பிரபோதம். பகவானும் அந்த பிரஜைகளுக்கு அவர்களுக்கு உகந்த ஒரு தர்மத்தை கொடுத்தானா. இதுவரையில் தர்மானுச்சரணம்ங்கிறது நமக்கு முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த மழை காலம்ங்கிறது எப்பவுமே எப்படின்னா ரோகங்களினுடைய காலம். ரோகங்கள் முடிஞ்சு சரத்கால ஆரம்பத்தில் நமக்கு சரத்காலமும் சரி, வருஷா சரத்து ரெண்டுமே உங்களுக்கு எப்படின்னா ரோக சமயம். அதனால தான் சரண் நவராத்திரியில் அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அதனுடைய ஆரம்பமே எப்படின்னா அந்த ரோக சமயம்ங்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அம்பாளை பிரார்த்தனை பண்ண முடியுமோ அந்த சமயத்தில் அவ்வளவு தூரம் துர்கையை ஒரு இது பண்ணி பிரீத்தி பண்ணி ரோகங்களை நமக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம அவள்கிட்டேருந்து தைரியத்தை கெட்டுக்கிறோம். இன்னொன்று, இந்த ரோகங்கள் இருக்கும் பொழுது தர்மாச்சரணத்துக்கு குறைவு ஏற்படும். தர்மத்தை நம்மளால கடைபிடிக்கிறதுங்கிறது முடியாது. அதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தானே. அசக்தகா சேத்து அங்கே இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. நித்திய நைமித்திக காரியங்களுக்கு பங்கம் ஏற்படும்னு சொல்லலை, ஏற்படலாம் இல்லையா. மூடும் அப்படிதானே இருக்கும் நமக்கு. அதனால அந்த தர்மத்தை இதுவரையில் ஆச்சரணம் பண்றதுக்கு கொஞ்சம் சுலபமாக இல்லாத காலமாக இருந்தது. சரத்காலம் வந்த உடனே அந்த தர்மத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாற் போல இருக்கு. அந்த விழிப்புணர்வை யாரு கொடுக்கிறான்னா பகவான் கொடுக்கிறார் பிரஜைகளுக்கு. சஹ விபுஹு பிரபுத்தியமானஹா, பகவானும் அங்க எழுந்துண்டு பிரஜானாம் பிரஜைகளுக்கு ஸ்வதர்ம அனுகுணம் பிரபோதம், அவருவருடைய தர்மத்துக்கு அனுகுணமாக உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பிரபோதம் விழிப்புணர்வை பிராதாத்து கொடுத்தார். எப்படி அவருக்கு என்ன தூக்கம் வருமா என்ன? நித்திய விதூத நித்ரஹாங்கிறார். அவருக்கு ஒன்றும் நித்ரை தூக்கம்ங்கிறதே அவருக்கு கிடையாது. பகவானுக்கு பிரகிருத்தியா இயற்கையாகவே நித்திய விதூத நித்ரா நித்ரா பிரசக்தி கதம். அவருக்கு எப்படி யோக நித்ரைங்கிறது வர முடியும்? அதனால அதை எப்படி எடுத்துக்கணும்னா நித்ரா அபதேசேனங்கிறார். தூக்கம்ங்கிற வியாஜத்தினாலங்கிற வியாஜம் விட இவர் எப்படி சொல்றாருன்னா ஜகத்கத நித்ரா அபிநய மாத்திரம். அந்த உலகத்துல ஜகத்கத நிர்வியாபாரத்வ ஆரோபகா ஏவ தஸ்ய நித்ராங்கிற. இப்போ என்ன ஒரு கான்செப்ட் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. உலகமே எப்படி இருக்குன்னா பகவத் சரீரம் ஆதாரம். அதுல உங்களுக்கு உலகம்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ மேனிஃபெஸ்டேஷன் இன் பரமாத்மா. அப்படித்தானே பார்க்கணும். அப்போ ஆதாரபூதமாக பகவான் இருக்கார். இந்த உலகம் அவரிடத்துல மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவரிடத்திலேயே தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய கல்லுல நம்ம செதுக்க ஒரு உருவம் தெரியறது. பகவத் சிலைய நம்ம செதுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஆதாரம் அந்த கல்லு தானே. அதே போல ஆதாரம் பகவான். அதுல மெதுவா உங்களுக்கு ஒரு சில வடிவம் ஏற்படுற மாதிரி இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷா காலத்துல இந்த உலகமே உங்களுக்கு தூங்கின்னு இருக்கு. நிர்வியாபாரத்துவம், அதுல ஒரு செயலும் இல்லை. அந்த செயலை நம்ம என்ன சொல்றோம்னா பகவான் தூங்குறாருன்னு ஒரு ஆரோப்பம் பண்றோமா. இதுதான் உத்தமூராருடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஜகத்கத நிர்வியாபாரத்துவ ஆரோபகா தஸ்ய நித்ரா. பகவான் தூங்கல, அதை தான் யோக நித்ரைன்னு நம்ம சொல்லிடுறோம், ரைட்டா? ஸோ அந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்ட் இஸ் விதவுட் எனி ஆக்ஷன். அதனால பகவானுக்கும் ஆக்ஷன் இல்லையோங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமைய உட்டுறது. ஸோ நித்ரா நித்திய விதூத நித்ரஹான விதூதன நஷ்ட. அவருக்கு நிரஸ்த நித்ரா. அவருக்கு ஜாட்யம்ங்கிறதே எப்பவுமே கிடையாது. அவர் எப்பவுமே அவருக்கு தூக்கம்ங்கிறது அற்றவர். அப்பேற்பட்ட பகவானுக்கு நித்ரா அபதேசேன நித்ரா வியாஜேன
ஜகத் விபூதிம் விபாவையன்னு, ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையை விபாவையன்னு தெரிவித்து கொண்டு அப்படின்னு இருக்கலாம். அல்லது ஜகத்தினுடைய செல்வத்தை பற்றி, அவர் அந்த ஜகத்தினுடைய ஒரு சம்பத்தை பத்தி இவர் யோசிச்சுட்டே இருக்காராம். ஜகத்துக்கு எப்படி நம்ம வந்து நன்மையை செய்ய முடியும், பகவானுடைய ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் அந்தர்யாமையா இருக்கிறதுனால தான் இந்த ஜகத்துங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. அது வந்து இயங்கிறதுனாலே பகவானுடைய அந்த ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் உள்ள புகுந்து எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது. அதனால எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து நித்ரை இல்லாத இருப்பவர், தூக்கம்ங்கிற ஒரு வியாஜத்தினால அவர் யோக நிலையில் சென்று இவ்வுலகத்தின் நன்மையை பத்தி யோசிச்சுட்டே இருக்காராம். ஜெகத் விபூதிம் விபாவையன்னு. அப்படிப்பட்ட சகா விபூ, அந்த எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள், பிரபுத்தியமானஹா அவர் முழிச்சுண்டு, அதாவது வித்தான அவஸ்தைக்கு வந்து கொண்டு என்ன பண்றார், பிரஜானாம் பிரஜைகளுக்கு அவரவர் தர்மத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார் சரத்கால ரூபமாக. பிரமாதமா இருக்கு. நித்ராபதேசேன ஜெகத் விபூதிம் விபாவயன் நித்ய விதூத நித்ரஹா பிரபுத்தியமானஹா ச விபு பிரஜானாம் பிராதாத் ஸ்வதர்மானுகுணம் பிரபோதம். இந்த அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உங்களுக்கு மீட்டர் மாறுறது, அதாவது இது இந்த சர்க்கம் முடியறது அப்படிங்கிற கணக்கா உங்களுக்கு 95, 96, 97, 98 கடைசி 4 ஸ்லோகம் உங்களுக்கு வேற வேற மீட்டர்ல அவர் போட்டிருக்கார். இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.